ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளினால் புனிதம் நிறைந்த ஷஅபான் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தின் மகத்துவங்களை விளங்கி நல்ல அமல்களை செய்து பூர்ண சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ரமலானை அடையக்கூடிய, அதில் அமல் செய்யக்கூடிய நசீபை, பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் மனிதர்களை பற்றி பேசியிருப்பதை போல் ஜின்களை குறித்து பேசியிருக்கிறான். பிற உயிரினங்களை குறித்து அல்லாஹ் பேசியிருக்கிறான். கால்நடைகளை குறித்து, பறவைகளை குறித்து, பூச்சிகளை குறித்தெல்லாம் அல்லாஹ் பேசியிருப்பதை பார்க்கிறோம். குர்ஆனை நீங்கள் கொஞ்சம் அலசி பார்த்தால் புரியும். திருக்குர்ஆனின் ஒரு சூறாவிற்கு பக்ரா, மாடு என்று பெயர். இன்னொரு சூறாவிற்கு ஃபீல், யானை என்று பெயர். இன்னொரு சூரத்துன் நம்ல், எறும்பு என்று பெயர். அந்த வரிசையில் அல்லாஹ் ஒரு சூறாவிற்கு இப்படி பெயர் சூட்டியுள்ளான், சூரத்துன் நஹல். நஹல் என்றால் தேனீக்கள் என்று அர்த்தம். தேனீக்களின் பெயரிலே அல்லாஹ் ஒரு சூறாவை அமைத்திருக்கிறான். தேனீக்கள் படைப்பிலே, தோற்றத்திலே பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பல்வேறு அத்தாட்சிகளை, அற்புதங்களை, இறைவன் ஒருவன் அல்லாஹுடைய குதிரத்தை, வல்லமையை பறைசாற்றக்கூடிய, பிரமிக்க செய்யக்கூடிய அதி அற்புதமான படைப்பு தேனீக்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தேனீக்களை குறித்து குறிப்பிடக்கூடிய வார்த்தை, வஅௌஹா ரப்புக இலன் நஹ்லி அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதா. உன் இறைவன் தேனீக்கு வஹியாக அறிவித்தான், தேனீக்களே, நீங்கள் உங்கள் வீடுகளை, இருப்பிடங்களை மலைகளிலே ஆக்கிக் கொள்ளுங்கள். வமினஷ் ஷஜரி, இன்னும் மரங்களில் ஆக்கிக் கொள்ளுங்கள். வமிம்மா யஅரிஷூன், மனிதன் கட்டக்கூடிய உயர்ந்த கட்டிடங்களில் உங்கள் இருப்பிடங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தேனீக்களுக்கு சொன்னான். சும்ம குலி மின் குல்லி சமராத், பிறகு உங்கள் கூடுகளில் இருந்து பறந்து சென்று நீங்கள் கனிகளை புரிஞ்சி புசித்து, ஃபசுலுகி சுபுல ரப்புகி துலுலா, இலகுவாக்கி கொடுக்கப்பட்ட பாதையில் நீங்கள் வீடு திரும்புங்கள். யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானு, அந்த தேனீக்களின் வயிற்றிலிருந்து நிறங்கள் மாறுபட்ட பல்வேறு கனிகள் உங்களுக்கு கிடைக்கின்றன. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அதிலே மக்களுக்கு நிவாரணி இருக்கிறது. இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தல் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய கூட்டத்தாருக்கு இதிலே அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தேனீக்களை குறித்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள். ஆராய்ச்சி செய்தால் நான் ஒருவன், என் வல்லமை எப்படிப்பட்டது என்கிற எல்லா செய்திகளையும் தெரியும். அதிலே மிகப்பெரிய அத்தாட்சி உங்களுக்கு மறைந்திருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருப்பதை பார்க்கிறோம். திருக்குர்ஆனின் இந்த வசனத்தை நாம் சிந்தனையில் கொண்டு, கவனத்தில் கொண்டு, இன்றைக்கு விஞ்ஞானிகளால், ஆராய்ச்சியாளர்களால் ஆய்வு செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். குர்ஆன் எவ்வளவு சத்திய வேதம், குர்ஆன் இறைவனின் வேதம் என்பது நமக்கு புலப்படும்.
தேனீக்களுக்கு ஆங்கிலத்தில் இன்றைக்கு பி என்று சொல்கிறார்கள், தமிழிலே தேனி. ஆனால் அறிவியல் ரீதியாய் அதற்கு ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட பெயர் வேறு. 1750ஆம் ஆண்டிலே அன்றைக்கு செய்யப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தேனீக்கு வைக்கப்பட்ட பெயர் அபிஸ் மெல்லிஃபெரா என்பது. அபிஸ் மெல்லிஃபெரா என்று சொன்னால் தேனீக்கள் தேனை சேகரிக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்று அர்த்தம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெயரை வைத்தார்கள் என்றால், தேன் என்பது பூக்களில் மலர்களில் இருக்கும். இந்த தேனீக்கள் தங்கள் கூடுகளில் இருந்து பறந்து சென்று மலர்களில் இருக்கக்கூடிய தேனை தான் எடுத்து வருகிறது. ஆக மொத்தத்தில் தேனீக்கள் தேனை சுமந்து வருவதினால், சேகரித்து வருவதினால் இப்படிப்பட்ட ஒரு பெயர் அறிவியலின் அடிப்படையில் ஆரம்பத்தில் வைக்கப்பட்டது. பல வருடங்களுக்கு பின்புதான் புரிந்தது விஞ்ஞானிகளுக்கு தாங்கள் செய்த மேற்கொண்ட அந்த ஆய்வும் அந்த முடிவும் தவறு என்பது. எனவே பெயரை மாற்றி வைத்தார்கள். என்ன தெரியுங்களா? அபிஸ் மெல்லிஃபிகா என்று வைத்தார்கள். அப்படி என்றால் தேனை உருவாக்கும் உயிரினம் தேனீக்கள் என்று அர்த்தம். ஏன் இப்படிப்பட்ட பெயரை வைத்தார்கள்? பூக்களிலே தேன் இல்லை, பூக்களிலும் மலர்களிலும் இருப்பது ஒரு ரசம் இருக்கிறது, ஒரு சாறு இருக்கிறது. தேனீக்கள் தங்கள் கூடுகளில் இருந்து பறந்து சென்று அந்த சாறுகளை உறிந்து கொண்டு தங்கள் வயிற்றுனுள் செலுத்தி கூடுக்குள் வந்து அந்த தேனியுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சாறு பல்வேறு ரசாயன மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டதற்கு பின்பாக தேனீக்கள் வாந்தியாய் எடுக்கக்கூடிய அந்த பானம்தான் மதுரமான தேனாய் நமக்கு கிடைக்கிறது. அப்ப தேனீக்களுடைய வயிற்றிலே தேன் என்பது உற்பத்தி செய்யப்படுகிறதே ஒழிய பூக்களில் இருப்பது தேன் அல்ல என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். எனவே பெயர் சூட்டினார்கள். இது அபிஸ் மெல்லிஃபெரா இல்ல, மெல்லிஃபிகா. தேனீக்கள் என்பது தேனை சேகரிக்கக்கூடிய உயிரினம் அல்ல, தேனை உருவாக்கக்கூடிய உயிரினம் என்பதாய் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பார்கள், ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருப்பார்கள் விஞ்ஞானிகள். பல நேரங்கள், பல காலங்கள் தேன் கூடோடு தங்கள் வாழ்க்கையை கழித்திருப்பார்கள். அதை உற்று நோக்கி கொண்டே இருப்பார்கள். அதற்கு பின்புதான் இந்த முடிவுகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். பல்வேறு தொழில்நுட்ப சாதன கருவிகளின் துணையோடு இந்த கண்டுபிடிப்பை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். சொல்ல போனால் ஆரம்பத்தில் தவறுதலாய் ஒரு முடிவு செய்யப்பட்டு பின்பு திருத்தம் செய்யப்பட்டு வந்த முடிவுகள் தான் இவைகள். ஆனால் குர்ஆனிலே 1400 வருடங்களுக்கு முன்பாய் மிக தெளிவாய் 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி விடுவான், யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு. அந்த தேனீக்களுடைய வயிற்றில் இருந்து நிறங்கள் மாறுபட்ட பல்வேறு நிறங்கள் மாறுபட்ட பானம் ஒன்று வெளியாகிறது, தேன் வெளியாகிறது. தேன் என்பது தேனீக்களுடைய வயிற்றில் இருந்து வெளியாகக்கூடிய ஒன்று என்பதாய் குர்ஆன் பேசுகிறது. எல்லா தேன்களின் நிறமும் ஒன்று போல் இருக்காது என்பதனாலே முக்தலிஃபுன் அல்வானுஹு, அதன் நிறங்கள் வேறுபட்டிருக்கும். சில தேனை பார்க்கிறோம், அது மிகுந்த சிவப்புடையதாயிருக்கும். சில தேனை பார்க்கலாம், இளஞ்சிவப்புடையதாயிருக்கும். இன்னும் சில தேன்கள் கருப்பு நிறத்திலே இருக்கும். இப்படி நிறங்கள் மாறுபட்ட தேன் அந்த தேனீக்களுடைய வயிற்றிலே உற்பத்தி செய்யப்பட்டு அது வெளியாகிறது என்று குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லிவிட்டது. விஞ்ஞானிகள் இன்றைக்கு சொல்கிறார்கள், தேனீக்கள் தன் கூட்டில் இருந்து எவ்வளவு தூரம் பறந்து சென்று அந்த ரசத்தை சாறை எடுப்பதற்கு சென்றாலும் அதை மிகச்சரியாக தன்னுடைய கூட்டுகளுக்கு வந்துவிடும். அதற்கு பி லைன் என்கிற ஒரு நேர்கோட்டு முறையை, ஒரு யுத்தியை அது கடைபிடிக்கிறது என்பதாய் விஞ்ஞானிகள் இன்றைக்கு சொல்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தேனீக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த நினைவாற்றலை 1400 வருடங்களுக்கு முன்பாய் சொல்லிவிட்டான். அல்லாஹ் சொல்வான், ஃபஸ்லுகி சுபுல ரப்புகி துலுலா, உனக்கு இலகுவாக்கி கொடுக்கப்பட்ட பாதையில், பழக்கமாக்கி கொடுக்கப்பட்ட பாதையில் நீ சென்று விடு என்பதாய் அல்லாஹ் சொல்வான். அப்படி என்றால் என்ன பொருள்? எவ்வளவு தூரம் தேனீக்கள் பறந்து சென்றாலும் தன் கூட்டுக்கு அது மிகச்சரியதான முறையில் வந்துவிடும் என்ற அர்த்தம். சாதாரணமாய் நம்ம எடுத்துக்கொள்ளுமே, ஒரு ஊருக்கு 3 தடவை 4 தடவை போயிருந்தாலும் கூட அந்த ஊருக்கு மீண்டும் 5வது முறையாய் போகிற போது பாதைகளில் குழப்பம் ஏற்பட்டுவிடும், தடுமாற்றம் ஏற்பட்டுவிடும். எப்படி போகணும் சொல்லி அந்த ஊர்க்காரர்களை கேட்டுக்கொள்வோம். ஆனால் தேனீக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு திசையை நோக்கி செல்கிறன, மிகுந்த தூரங்கள் செல்கின்றன. போகிற போது எந்த விதமான
எந்த விதமான தடங்களையும் ஏற்படுத்திக் கொள்வதில்லை, அறிவிப்பு பலகைகளை வைத்துக் கொள்வதில்லை, வழிகாட்டிகளை வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் எந்த துணையும் இல்லாமல் போன தேனீகள் சரியான முறையில் கூட்டுக்கு வருவதை பார்க்கலாம். சொல்ல போனால் தேனீக்களின் கூடுகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்துல இன்னும் எத்தனை கூடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இருந்தாலும் தவறுதலா இன்னொரு கூட்டுக்குள்ள போயிடாது. சொல்ல போனால் எல்லா கூடுகளும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேனி தன்னுடைய கூட்டில் போய் மிகச்சரியான முறையில் நுழைகிறது என்றால் அல்லாஹ் அதற்கு கற்றுக் கொடுத்தான். இப்படி போய்விட்டு வா என்று அல்லாஹ் அவ்வளவு பெரிய நினைவாற்றலை கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை பார்க்கலாம். தேனீக்கள் படைப்பில் சிறியதுதான், ஆனால் அது அல்லாஹுடைய மிகப்பெரிய அத்தாட்சியாயிருக்கிறது. சாதாரணமானவைகள் அல்ல தேனீக்கள், இறைவனுடைய படைகள் தேனீக்கள், அல்லாஹுடைய இராணுவ வீரர்கள் தேனீக்கள், அல்லாஹுடைய சிப்பாய்கள் தேனீக்கள் என்பது ஹதீஸ்களில் வருகிறது. உஹது போர் முடிந்த அடுத்த ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2 குழுவினர்கள் வருகிறார்கள். வந்து சொல்றாங்க, நாயகமே, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ஊர்ல நிறைய பேர் முஸ்லீம் ஆகிட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எனவே உங்க தோழர்களில் சில பேரை எங்களோடு அனுப்பி வையுங்க, குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள், நாங்களும் குர்ஆனை கற்றுக்கொள்வோம் என்று இவர்கள் பேசுகிறார்கள். உண்மையில் இவர்கள் முஸ்லிம்களா என்றால் கிடையாது. நயவஞ்சகர்கள், முஸ்லிமை போல வேடம் போட்டுக் கொண்டவர்கள், முஸ்லிம் என்கிற போர்வையில் வந்திருப்பவர்கள், சதித்திட்டத்தோடு வந்திருக்கிறார்கள். பெருமானார்கள் இவர்களை நம்பி ஒரு 6 சஹாபியை கூட அனுப்புறாங்க. அவர்களில் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராய் நியமித்து பெருமானார் அனுப்புறாங்க. இந்த கூட்டத்தினர்களும் அந்த 6 நபர்களை அந்த 6 சஹாபிகளை அழைத்து கொண்டு போகிறாங்க. ரஜீ என்கிற ஒரு இடம் வந்ததும் இவர்கள் பனூ லஹியான் என்கிற ஒரு கூட்டத்தினருக்கு தகவல் சொல்றாங்க, இந்த மாதிரி முகம்மதுடைய தோழர்களை 6 பேர்த்த நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கிறோம், நீங்க வந்தா இவர்களை பிடித்து விடலாம் என்று தகவல் கொடுக்கிறார்கள். அந்த பனூ லஹியான் என்கிற கூட்டத்தார்கள் 100 அம்பெறியக்கூடிய வீரர்களோடு வந்து அந்த 6 சஹாபையும் சுற்றி வளைக்கிறாங்க. சுற்றி வளைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. உங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு சரணடைந்து விட்டால் நாங்கள் உங்களை உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம், உயிரோடு விட்டு விடுகிறோம், உங்கள் உயிருக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்த மாட்டோம் என்று பேசுகிறார்கள். உடனே ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஒரு இறை மறுப்பாளருடைய பேச்சை எப்பொழுதும் நான் நம்ப மாட்டேன். உன் பேச்சை நம்பி என்னுடைய பொருளை, என் ஆயுதத்தை விட்டு சரணடைய மாட்டேன். என் உயிர் மூச்சு இருக்கின்றவரை, என் உயிர் இருக்கின்ற வரை நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் என்று சண்டை செய்கிறார்கள். 2 தரப்புக்கும் சண்டை ஏற்படுகிறது. 4 சஹாபிகள் அந்த இடத்திலே கொல்லப்படுறாங்க. 2 நபர்கள் பிடித்து செல்லப்பட்டு கைதிகளாய் விற்கப்பட்டு அவர்களும் கொல்லப்பட்டார்கள் என்று வரலாறு. இங்க செய்தி என்னன்னா, ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வரைக்கும் போராடுவார்கள். தங்களிடத்தில் இருந்த அந்த அம்பை கொண்டு எரிந்து போராடுவார்கள். அம்பு தீந்து போய்விடும். ஈட்டியை கொண்டு போராடுவார்கள். ஈட்டி உடைந்து போய்விடும். வாளை கொண்டு போரிடுவார்கள். வாளும் உடைந்து போக, இதற்கு பின்பு நாம் உயிரோடு இருக்க மாட்டோம், கண்டிப்பாய் மாட்டிக்கொள்வோம் என்று அவர்களுக்கு ஊர்ஜிதமாய் தெரிந்ததற்கு பின்பாய் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த காலையினுடைய வேளையில் துவக்கத்தில் உனக்காக, உன் தீனுக்காக நான் போராடினேன். இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா நானான் வரல, வியாபாரத்திற்காக வரல, உன் நபி சொன்னார்கள் என்பதற்காக வந்தேன், உனக்காக நான் வந்தேன், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் சிக்கிக்கிட்டேன். நான் உன் தீனுக்காக வேண்டி போராடியதை போல, உன் தீனை நான் காப்பதற்காக போராடியதை போல என் உடலை நீ காக்க வேண்டும் என்பதாய் சொல்லிவிடுவார்கள். இரண்டாவதா இன்னொரு துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், நான் சிக்கிக்கொண்ட, நாங்கள் எல்லாம் சிக்கிக்கொண்ட இந்த விஷயத்தை உன் நபிக்கு எத்தி வைப்பாயாக என்று சொல்வார்கள். 2 துஆவை செய்தார்கள். ஒன்று, தன் உடல் பாதுகாக்கப்படணும். இரண்டாவது, பெருமானாருக்கு தகவல் சொல்லப்பட வேண்டும் என்று. இப்படி துஆ செஞ்சதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு. பத்ரு போர்க்களத்தை ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகள் இருந்து ஒரு தலைவரை வீழ்த்தி விடுவார்கள். அந்த தலைவரின் தாய் இப்படி சத்தியம் செய்வாள், ஆசிமினுடைய மண்டை ஓட்டில் நான் மது குடிப்பேன், யாராவது உயிரோடோ பிணமாகவோ ஆசிமை என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தால் 100 ஒட்டகையை நான் தருவேன் என்று
அந்த பெண்மணி சத்தியம் செய்திருந்ததை அறிந்து வைத்திருந்த ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்தார்கள், நம் உடல் எதிரிகளின் கரங்களுக்கு சிக்கினால் சும்மா இருக்க மாட்டாங்க, கூறு போட்டுருவாங்க, அதை சிதைத்து விடுவார்கள், சின்ன பின்னமாக ஆக்கி விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்ட ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, என் உடலை காப்பாத்திரியா அல்லாஹ். இவர்கள் வஃபாத் ஆகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அந்த உடலை நெருங்கி தூக்கலான் வந்தபோது அல்லாஹ் தேனீக்களை அடைப்பினான். தேனீக்கள் புடைசூழ வந்து ஒரு படையாய் அணிவகுத்து வந்து ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு உடலை அப்படியே சூழ்ந்து கொண்டது. ஒரு மனித உருவத்தை போல தேனீக்கள் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல் முழுக்க மொய்த்து கொண்டிருந்தன. யாராவது ஆசிம் ரலியல்லாஹு உடலின் மீது கரங்களை வைக்க வந்தால் தங்களுடைய விஷக்கொடுக்களால் அந்த தேனீக்கள் கொட்டும். பலமுறை முயற்சி செய்து பார்த்து முடியாமல் போக கடைசியில் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, காலையில தான் இந்த தேனி இருக்கும், இரவு ஆனால் கூட்டிற்கு சென்றுவதும், இரவு ஆனதற்கு பின்பாய் இவருடைய உடலை எடுத்து கொண்டு போய்விடலாம் என்று அவர்கள் பேசிக்கொள்வார்கள். அல்லாஹ் பலத்த ஒரு காற்றை அனுப்பி அந்த தேனீக்களை, அந்த பலத்த காற்றை அனுப்பி அந்த உடலை தூக்கி கொண்டு போய்விடுவான். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் பாதுகாக்கப்பட்டு விடும் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி, தேனீக்களை இசட் பிரிவு பாதுகாப்பாக செக்யூரிட்டிகளாக பாதுகாவலர்களாக அல்லாஹ் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். தேனீக்கள் என்பது அல்லாஹ்வுடைய படைகள், தேனீக்கள் என்பது அல்லாஹ்வுடைய பட்டாளம். அது சாதாரணமான வஸ்துக்கள் அல்ல, ரப்பினுடைய மிகப்பெரிய அத்தாட்சி என்பதாய் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த உணவாய் தேன் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, கான யுஹிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹல்வா வல் அஸ்ல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிப்புகளையும் இன்னும் தேனையும் பிரியப்படுவாங்க. எவ்வளவு தூரம் தேனை விரும்பினார்கள் நாயகம் என்றால், எப்பொழுதெல்லாம் ஜைனப் அம்மா வீட்டுக்கு பெருமானார் போறாங்களோ அப்பெல்லாம் ஒரு ஸ்பூன் தேனை எடுத்து சாப்பிட்டு வருவாங்களாம். இது மற்ற மனைவிமார்களுக்கு உறுத்தல். பேசிக்கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் உங்க வீட்டிலிருந்து வந்தாங்கன்னா நாம சொல்வோம், என்ன வாயில ஒரு நாத்தம் அடிக்குது, கெட்ட வாடை அடிக்குது, என்ன சாப்பிட்டீங்க நாம கேட்போம். பேசிக்கிட்டாங்க. பெருமானார் ஜைனப் அவருடைய வீட்டிலே தேன் அறிந்து விட்டு வருகிறார்கள். மனைவின் வீட்டுக்கு வந்தோனே கேட்கிறாங்க, என்ன நாயகமே அல்லாஹ்வின் தூதரே என்ன சாப்பிட்டீங்க? கருவேலை மரத்தின் பிசினை சாப்பிட்டு விட்டீர்களான்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, நான் தேனை தான் சாப்பிட்டேன் என்று சொன்னார்கள். இன்னொரு மனைவி வீட்டுக்கு போறாங்க, அந்த மனைவியும் அதே வார்த்தையை சொல்ல உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் சத்தியமா இனிமேல் நான் தேனே சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லாஹு லக். அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் ஏன் ஹராமாக்கிறீர்கள் என்று தேனை பெருமானார் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னதை அல்லாஹ் கண்டித்து வசனத்தை இறக்கினான் என்கிற செய்தியை பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ் வசனத்தை இப்படி அல்லாஹ் இறக்கினான்? காரணம் இருந்தது. நாயகம் தேனை சாப்பிட மாட்டேன் என்று தடை செய்து காலம் முழுக்க சாப்பிடாமல் அவர்கள் மரணித்து போனார்கள் என்று சொன்னால் சஹாபிகள் சாப்பிட மாட்டார்கள். யாரெல்லாம் முஸ்லிம்களாக நாயகத்தின் மீது காதலர்களாக இருக்கிறார்களோ பெருமானார் சாப்பிடல, நான் ஏன் சாப்பிடுவோம் என்று சாப்பிடாமல் இருப்பார்கள். ஒரு பெரும் சமூகம் மிகப்பெரிய பலனை உள்ளடக்கிய நன்மைகளை உள்ளடக்கிய ஒரு பொக்கிஷமாய் இருக்கக்கூடிய தேன் என்கிற அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புத படைப்பை புறக்கணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதனாலேயே தேனுடைய முக்கியத்துவத்தை விளக்கும் விதமாய் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். நபியே, ஏன் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குறீங்க, நீங்கள் தேனை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை சாப்பிட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இப்படி நாயகத்திற்கு பிடித்த வஸ்துவாய் தேன் இருந்தது. தேனீக்கள் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய அற்புத படைப்பு. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வதை போல் அதை ஆய்வு செய்ய 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 மிகப்பெரிய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய குதுரத், அல்லாஹ்வுடைய வல்லமை என்பது புலப்படும். இப்படி அல்லாஹ்வுடைய குதுரத்துகளை வல்லமையை சுட்டிக்காட்டக்கூடிய படைப்புகளை ஆய்வு செய்து அவன் வல்லமையை விளங்கக்கூடிய நன்மக்களாய் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா